ದೇವರ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಪಾಪ ಅವನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರುವುದರಿಂದ ದೇವರ ಭಯ ಬಿಟ್ಟೋಯ್ತು ಅವನಿಗೆ. ಯಾಕೆ? ಅದನ್ನು ದೇವರು ಕೃಪೆ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಒಡೆಯೋದು, ಕೃಪೆ ಅವರಿಸಿಕೊಳ್ಳೋದು. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ನಿನ್ನ ಹೊಡಿತಾ ಇತ್ತು, ಹಿಂಸಿಸ್ತಾ ಇತ್ತು, ನಿನಗೆ ಕಷ್ಟವಾಗಿತ್ತು. ಕೃಪೆ ಹಂಗಲ್ಲ. ಹೊಡೆಯೋದು, ಚುಚ್ಚೋದು, ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು ಎಲ್ಲ ಏಸು. ಆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣನ ಏಸು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುವೆಯ ಮೂಲಕ ಆತನು ನೀನು ನಾನು ಪಡುವಂತ ಅವಸ್ಥೆಯನ್ನು ಆತನು ಪಟ್ಟ. ಶರೀರ ಕೀಳಲ್ಪಡ್ತು, ಚರ್ಮ ಅಲ್ಲ. ಆನಿ ಚುಚ್ಚಲ್ಪಡ್ತು, ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಚುಚ್ಚಲ್ಪಡ್ತು. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಚುಚ್ಚುತ್ತೆ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಕೀಳುತ್ತೆ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಹಿಂಸಿಸುತ್ತೆ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಮರಣವನ್ನು ಏರ್ಪಡಿಸುತ್ತೆ. ಅದು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತಾನೆ ಕೃಪೆಯಾದ ಯೇಸು ಬಂದು, ಅದೇ ತಂದೆಯಾದ ದೇವರು ಮನುಷ್ಯರು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವ್ರು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ಆತನು ಯೇಸುವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದ್ರು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಯೇಸುವಾಗಿ ಆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ದೇವರು ಯೇಸುವಾಗಿ ಹುಟ್ಟಿ ಬಂದು ಆ ದೇವರೇ ಕೊಟ್ಟಂತ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು ತೀರಿಸಿ ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಆಡಿದ್ರೆ ತಾನೆ ಕೃಪೆಯಿಂದ ನಿಲ್ಲೇ ನಿಂತೆವು. ಏನು ಕೃಪೆ ಅಂದ್ರೆ? ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಏನು? கிருபைனா சொல்லுமா, பாடணுமா? பாண்டியா ஜோதியில சேர்ந்து என்ன கிருபைனா என்ன சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணல, நீ ஒண்ணுமே பண்ணல, நீ உனக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிச்சு பாரு, அதுதான் கிருபை. அல்லேலூயா. நியாய பிரமாணம் நம்ம பண்ணுமா இருந்தது, அது ரொம்ப கஷ்டம். அது நம்ம இடத்துல இயேசு வந்து அவர் பண்ணி கஷ்டத்தை முடிச்சுட்டு இனி நீ எதுவும் பண்ணாத, விசுவாசி போத எல்லாமே உனக்கு கிடைக்குதுன்னு சொன்னார் பாரு, அதுதான் கிருபை. கரகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் உங்களுக்கு புரியல மாதிரி தெரியல, புரிஞ்சிச்சா? என்ன சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நியாய பிரமாணம் கஷ்டம், அது நம்ம பண்ணுமா இருந்தது. அது கடவுள் பார்த்தாரு, இவங்களால பண்ண முடியாது, அடி வாங்கிய செத்து போறாங்க, அதனால நம்ம வேற விதமா எதனா பண்ணோன்ட்டு அவரே டைரக்டா வர முடியாது, சிருஷ்டிகர்த்தர் வர முடியாது. அவர் என்ன பண்ணாரு? அவரே தானா வர முடியாதுன்னு வார்த்தையை அனுப்பினார் மனுஷனுடைய அவதாரத்தில். அந்த அவதாரத்துல வந்த வார்த்தை தான் இயேசு என்று பேரு கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு என்ற பேருக்கு ரட்சகர், விடுதலை நாயகன் என்ற அர்த்தம். ஆமென். ரட்சகர், ஏன்னா அவரே தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்கிற ரட்சகர் என்று தேவதூதன் சொன்னான். ஆமென். அவர் ரட்சகரா வந்து இந்த நியாய பிரமாணத்துக்கு அடி வாங்கி மரித்து போறவர்களே அந்த நியாய பிரமாணத்தை அவரே சுமந்து தீர்த்து, இனி நீ எதுவுமே செய்யாத, ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாயிரு, எல்லாமே உனக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னதுதான் கிருபை. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யாத அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோமே, அதுதான் கிருபை. அதுதான் கிருபையால நிலை நீக்கிறோம். அந்த கிருபை நம்மளை நீதிமானாக மாத்தினது. பாடனமே, நீதிமான மாத்தினது உன் கிருபை. எப்படி நீதிமான ஒரு மனுஷன் மாறினா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால நம்பினவர் யாவரும் நீதிமானாக்கப்பட்டார்கள். ஆமென். இந்த ரத்தத்தை விசுவாசிச்சதுனால நம்முடைய பாவம் கழுவி நாம் நீதிமானாக மாறி இருக்கிறோம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதுதான் இப்போ கர்த்தருடைய பயம் இல்லாதவன் என்ன பண்றான்? அவன் பாவம் செய்யறதுக்கு பயமே பட மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, ಪಾಪವು ದುಷ್ಟನ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ನುಡಿತಿರುವುದರಿಂದ ಅವನ ಕಣ್ಣೆದಿರಿಗೆ பயமே இல்லை. ஆனா பயமே இல்லை. இங்க கடைசி வசனம் சொல்லுது 12, அப்படி பயமே இல்லாதவங்களுக்கு என்ன நடக்குது? இகோ ಕೆಡುಕರು ಕೆಡವಲ್ಪಟ್ಟು ಏಳಲಾರದೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. பாவம் செய்கிறவன், கர்த்தருக்கு பயப்படாத அவன் இஷ்டத்துக்கு அவன் அதிகமா பாவம் செஞ்சு போற கெடுதல் செய்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்? என்ன ஆயிடுவானா? ஏழாமல் விழுந்து போயிடுவான்.
அப்படின்னா நரகத்துக்கு போயிடுவான். அவன் நரகம் இருக்குது, பாதாளம் இருக்குது, போயிடுவான் அவன். அங்க போகணும்ன்ட்டு தான், போகக்கூடாதுன்ட்டு தான் இயேசு வந்தார். அங்க போகணும்ன்ட்டு இயேசுக்கு விருப்பமே இல்லை. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அப்போ பாவம் செய்கிறவனுக்கு கர்த்தர் மேல பயலாதவன் கடைசியா என்ன ஆவான்? அவன் விழுந்து போவான். பாருங்க, 4 சொல்லுது, ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಇರುವಾಗಲೂ ಕೆಡುಕನ್ನೇ ಯೋಚಿಸುತ್ತಿರುವನು ಅಲ್ಲದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಎಂಥ ದುಷ್ಟತಕ್ಕೂ ஏசுவதில்ல. படுக்கையிலே இருக்கும்போது தூங்கி ஏஞ்ச உடனே இன்னைக்கு என்ன பாவம் செய்யலாம், தூங்கி ஏஞ்ச உடனே யாரை வஞ்சிக்கலாம், தூங்கி ஏஞ்ச உடனே யாரை ஏமாத்தலாம், தூங்கி ஏஞ்ச உடனே எப்படி ஏமாத்தலாம், இப்படி கர்த்தருக்கு பயப்படாதவோ செய்யற பாவம். ஆனா கடைசியில என்ன வராங்களாம்? அவங்க என்ன வராங்க? ஏஞ்சிக்க முடியாத விழுந்து போகிறார்கள். ஆனா நீ நான் கர்த்தருக்கு பயப்படுவதனால நம்ம விழுந்து போகிறவர்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்கிறவர்கள். இயேசு தன் சிலுவையில தன்னுடைய தலையை சாய்த்து முடிந்ததுனார். ஆமென். எதுக்கு அவர் தலையை சாய்த்தாரனா, இன்னைக்கு நான் நீ தலையை சாய்க்கிறவர்கள் அல்ல, தலையை உயர்த்தி கம்பீரமா நடந்து போகணும்னு தான் அன்னைக்கு அவருடைய தலையை சாய்த்தார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசு வந்தது, இயேசு சிலுவையை சுமந்தது, இயேசு மரித்து பரலோகத்துக்கு போயிருக்கிறது, இயேசு மீண்டும் வருது, எல்லாமே அவருக்கு பெனிஃபிட் அல்ல, அவர் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அது அவருக்கு பெனிஃபிட்டா இல்ல, அவருக்கு ஏதோ லாபம் இல்லை, உனக்கு எனக்கு தான் லாபம். இதை நல்லா மண்டியில ஏத்திக்கலாம். அல்லேலூயா. ನನಗೆ ಲಾಭ, ದೇವರಿಗೆ ಏನು ಲಾಭ ಅಲ್ಲ. ದೇವರು ಲಾಭ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮೇಲಿಂದ ಕುತ್ಕೊಂಡು ಎಲ್ಲಾರನ್ನ ನಾಶನ ಮಾಡ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ಯೋನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡ್ದಂಗೆ, ನೋವಾ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡ್ದಂಗೆ. அல்லேலೂಯಾ. ನನಗೆ ನಿನಗೆ ಪ್ರಯೋಜನ ಆಗಬೇಕಂತಾನೆ ಇಷ್ಟು ಪಾಡುಗಳು ಯೇಸು ಪಟ್ಟು ಹೋಗಿರೋದು. ಆಮೇಲೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ.